கெஞ்சுட்சுல தான் இருக்கும்னே தெரியாது. அது மட்டும் இல்லாம அந்த ஆப்பனண்ட் வந்து தன்னோட வாழ்க்கை ஃபுல்லா அந்த கெஞ்சுட்சுல தான் இருப்பான். அதுவும் எது வரைக்கும்னா தான் பண்ணது தப்பு அப்படின்னு ரியாலிட்டியை ஒத்துக்கிற வரைக்கும். இதுல இன்னொரு கொடுமையான விஷயம்னா அவன் என்ன தப்பு பண்ணா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயமா தான் இருக்கும். இந்த ஜுட்சு வந்து சரியான இடத்துல தரமா ஒருத்தர் யூஸ் பண்ணிருப்பாரு. அவர் யாருன்னு தெரிஞ்சா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்தது நம்பர் 2ல இருக்குது இசனாக்கி. இதுவும் உச்சிகா கிளானோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஐகானிக் பவர்ஃபுல் ஜுட்சு தான். இதுக்குமே ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. இந்த ஜுட்சு யூஸ் பண்ணாலுமே ஒரு கண்ணு பிளைண்ட் ஆயிரும். அதுவும் ஒரு டெட்லி அட்டாக் வந்து இவங்க மேல விழுறதுக்கு முன்னாடியே அந்த ஜுட்சு வந்து ஆக்டிவேட் பண்ணிருக்கணும். இந்த ஜுட்சு வந்து எப்படி ஒர்க் ஆகும்னா இல்யூஷனை வந்து ரியாலிட்டியை மாத்தி விட்டுரும். அதாவது ஆப்பனண்ட் வந்து நம்ம கொன்னுட்டு தான் நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவன் கொன்னது நம்ம இல்யூஷனை மட்டும் தான். நம்ம ரியாலிட்டி திரும்பவும் உயிரோடவே வந்துரும். சொல்ல போனா இந்த ஜுட்சு வந்து செத்து பொழைச்சு விளையாடுற மாதிரி தான். அடுத்து இந்த இசனாக்கி இசனாமி ரெண்டு ஜுட்சுலயுமே ஒரு பிளாட் ஹோல் இருக்கு. அதை வந்து நாங்க அடுத்த வீடியோல போடுறோம். அடுத்த நம்பர் 1ல இருக்கிறது சுசானோ. தக்காளி இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஜுட்சுமே உச்சிகா கிளான் சரியான ஆட்டையை போட்டாலே யூஸ் பண்ணிருக்கலாம். ஆனா இந்த ஜுட்சுவை உச்சிகா கிளான் மட்டும் தான் யூஸ் பண்ணவே முடியும். அதுவும் இந்த ஜுட்சுக்கு வந்து 2 மங்கிக்கு சரிங்கன்னு இருந்தா மட்டும் தான் யூஸ் பண்ணவே முடியும். அது